ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு சண்டே. ஸோ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு முட்டை பப்ஸ் சாப்பிட்ற ஞாபகம் வந்துச்சு. அப்படியே போலான்னு அப்படியே கெஃப்டேரியா பக்கம் வந்தோம். ரோட் சைடு கெஃப்டேரியா. இது எங்க இருக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா, அல்மயா சூப்பர் மார்க்கெட் நியர் அல் ஃபகிதி. அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல சேம் ஷாப்ல ஒரு கெஃப்டேரியா இருக்கு. அங்க தான் நாங்க வந்தோம். ஸோ முட்டை பப்ஸ் வாங்கலான்னு வாங்குனா, கடைசியில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பின்னாடி ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரையும் பார்த்துட்டு இந்த முட்டை பப்ஸுக்கு சைட் டிஷ் பார்த்தா, சில்லி சட்னி வச்சு குடுத்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனா இருந்துச்சு. ஸோ அதுவும் அப்படியே இந்த கரக் சாயம் துபாய்னாலே உங்களுக்கு தெரியாதா? கரக் சாய் தான் 1 கிராம்ஸ் சாய். பப்ஸ் ஒரு 2.5 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ 2த்தையும் வாங்கிட்டு நாங்க அப்படியே ரோட் சைட்ல உட்காந்தோம். பின்னாடி பார்த்தா ஒருத்தன் இடிக்கிறான். எவன்னு பார்த்தா இவன். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறான். சரி அவன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு முழிச்சிருந்தா குடுக்கலான்னு பார்த்தோம். கடைசியில அப்புறம் அப்படியே பை வாக்கா வந்தோம். வந்தோனே இங்க கலர் கலர் லைட்டா போட்டிருந்தாங்க. இது எந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஓல்டு மியூசியம். அதாவது வந்து மன்னர்கள் முன்னாடி இருந்த இடம் பர்துபாய்ல. முன்னாடி இந்த மாரி லைட்லாம் இருக்காது. இப்ப தான் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் கல்ச்சுரல். அ ஜனவரி 23 இருந்து பிப்ரவரி 1 வரையும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. நெறையா ஸ்டால்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வீக்கெண்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ற மாரினா, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லாம இங்க வந்து வைஃபையும் குடுக்குறாங்க. ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4 டூ 11:00 வீக் டேஸ்லயும், வீக்கெண்ட்ல 4 டூ 12:00 வர டைமிங் குடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. வீக்கெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது பிளான் பர்துபாய் பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நெறைய ஸ்டால், ஸ்டேஜ்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா அப்போ நாங்க போம்போது இந்த லைட்டிங்லாம் போட்டு கேலிப்ரேஷன்லாம் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஃபீலா இருந்துச்சு. கிளைமேட்டும் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா சில் கிளைமேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 17, 18 டிகிரி செல்சியஸ் கூலிங்ல இருந்தது. அப்படியே நாங்களும் ஜாலியா அப்படியே பேசிட்டு பை வாக்கா ரூமுக்கும் கிளம்பிட்டோம். ரூமுக்கு போற வழியில நாங்க ஒண்ண பார்த்தோம். ஆக்சுவலி ஒரு ஃபுட்பால வச்சு கேம் தான் விளையாடலாம். ஆனா இவரு ஃபுட்பால வச்சு வேற மாரி ட்ரை பண்ணாரு. அத நீங்க பாருங்க.